எங்கடி உன் புருஷன்? ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன், உன் புருஷன் எங்க? அவரு மேல இருக்காரு அம்மாச்சி. அது சரி, கீழே புறப்பட்டு வரும்போது அவனையும் சேர்த்து கூட்டு வரது இல்லையா? 2 பேரும் சோடியா ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம். நீங்களே என்ன சோடியா கூட்டிட்டு போய் காலேஜ்ல இறக்கி விடுங்கன்னு சொல்ல மாட்டேன். நீ பாட்டுக்கு முன்னாடி புறப்பட்டு வந்துட்ட. அப்புறம் எப்ப காலேஜ் முடிஞ்சு வருவ? எப்பயும் போலதான் அம்மாச்சி, 5 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்துருவான். நான் உன்னையா கேட்டேன்? அவகிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அவ பதில் சொல்லட்டும். நீ பேசும். பண விஷயத்துக்குலாம் அவன் மதிப்பே கொடுக்க மாட்டா. ஏப்பா, தமிழுக்கு சேலத்தை முடிக்க முடியும் தானே சொல்லிருச்சு. சேலைன்றது பொம்பளைகளுக்கு சென்டிமெண்டான விஷயம். காஸ்ட்லியா வாங்கினாலும் சரி, கம்மியா வாங்கினாலும் சரி, சேலையை வச்சு அப்படியே சென்டிமெண்டா ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி பண்ணுப்பா. எனக்கு என்னமோ இந்த சேலை சென்டிமெண்ட் வேலைக்காகவும் தோணுதுப்பா. பேசாம இப்படி பண்ணிட்டா எப்படியா? சாரியில சாரி கேட்டா, சரில சாரி கேட்க போறியா? அப்படின்னா என்ன மாப்ள? சாரி முழுக்க சாரி சாரின்னு எழுதி இருந்துச்சுன்னா? என்ன மாமா சொல்றீங்க? ஐயோ தனம், சாரி முழுக்க 1000 தடவை சாரி சாரின்னு போட்டுருந்துச்சுன்னா அதுக்கு நம்ம வைக்க போற பேரு சாரி சாரி. எனக்கு தெரிஞ்சு என் ஃப்ரெண்டோட சாரியில பிரிண்ட் போடுற இடம் ஒண்ணு இருக்கு. அங்க போய் என் கையால எழுதுன மாதிரி அந்த சாரியில சாரின்னு ஒரு 1000 தடவை பிரிண்ட் போட்டுக்கிட்டு அதை கொண்டு வந்து கொடுத்து ஐ எம் சாரி ப்ளீஸ் வாங்கிக்கோ இந்த சாரின்னு சொல்லி கொடுத்தா அதை வாங்கிப்பாளா? மாப்ள, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்ன பார்த்து முட்டா குரங்குன்னு சொல்லிருப்ப. மரியாதை என்கிட்ட மன்னிப்பு கேள்றி. நீ கூட தான் என்ன பார்த்து பைத்தியம்னு சொன்ன. அதுக்கு நான் உன்ன முட்டா பாருங்கன்னு சொல்லித்தினேன். அதுக்கும் இதுக்கும் சரியா போச்சுல. என்னால மன்னிப்புலாம் கேட்க முடியாது. போடி. ஏய்,